அனைவருக்கும் வணக்கம். ஜேகே அப்படின்ற ஒரு யூடியூபர் இருக்காருங்க. அவர் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காருங்க நேத்தைக்கு. அந்த காணொலியுடைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ஃபேன்ஸ் விசஸ் பராசக்தி. சரிங்களா? அந்த காணொலியில் அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர்கள் எவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கானுங்க, இந்த பராசக்தி படத்துக்கு எதிராக எவ்வளோ வன்மத்தை கக்குறானுங்க, இந்த விஜய் ரசிகர்கள் அடிப்படையாகவே எவ்வளோ இழிவான பிறவைகள் அப்படின்றதெல்லாம் அவர் அந்த காணொலியில் பேசியிருக்காப்புல. அந்த காணொலியை பார்த்ததுல இருந்து இந்த அணில் குஞ்சுகளுக்கு தூக்கம் வரல. தூங்க முடியாமல் அவரை போட்டு அடின்னு அடிச்சுட்டு கிடக்கிறானுங்க. சோசியல் மீடியாஸ் ஃபுல்லாக அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு அதானே தெரிஞ்சது. பொங்கல் அதுவுமா இவங்க அண்ணன் எங்களுக்கு பொங்கலுக்கு லீவ் வேணும்னு சொல்லி சிபிஐ கிட்ட கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து லீவ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஏதாவது உருப்படியாக பொங்குவார், சோசியல் மீடியாவில் ஏதாவது பொங்குவார், சிபிஐ ஏ ஒன்றிய அரசே, ஏ பாஜகவே, ஏ கபட நாடகமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதாவது பொங்குவாருன்னு பார்த்தா அவரும் பொங்கலை. இவனுங்க பார்த்தா இவங்க இங்கே இருந்து சம்மந்தம் இல்லாமல் யூடியூபர் வீடியோ போடுறதுக்குலாம் இருந்து பொங்கிக்கிட்டு இருக்கானுங்க. தற்கூரி அணில் குஞ்சுகள். தலைவன் பொங்கவே மாட்டாரு. அது பொங்கும் எப்போன்னா திமுக மட்டும் பொங்கும். டிவி கேடா அப்படின்னா பொங்கும். ஒன்றிய அரசுன்னு வரப்போ அந்த பாத்திரம் பொங்கவே செய்யாது. அது அடி பிடிச்சிரும். அடியிலெல்லாம் நல்லா அப்படியே அடிப்பிடிச்சு இதுமாரி கிண்டி கீறி தான் எடுக்கணும் எல்லாத்தையும் வெளியே. இவனுங்க என்னடான்னு பார்த்தா தலைவங்கிட்ட பொங்குறத தவிர மீதி எல்லாருக்கிட்டையும் கடந்து பொங்கிக்கிட்டு இருக்கானுங்க. தலைவங்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, ஏன் ப்ரோ நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, தலைவரே ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, யூடியூபரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படி அந்த யூடியூபர் என்னதான் பேசியிருக்காருன்றதை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு காணொலிகளா பார்ப்போம். சரிங்களா? எனக்கு என்னன்னா, உங்களுக்கு ட்ரெய்லர் மேல சந்தேகம் வருது. இந்த கலெக்ஷன் போட்டு இவங்களுக்குள்ளே போடுறாங்கல்ல 300 கோடி 400 கோடி, அது மட்டும் உங்களுக்கு ஏன் சந்தேகமே வரல? எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் இருக்கு. இப்பதான் என்னால சொல்ல முடியுது. அனில்ஸ் எல்லாம் வந்து இந்த ட்ரெய்லர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்கேஜ்மெண்ட் எல்லாம் வந்து பெர்சன்டேஜ் எல்லாம் பார்த்து எப்படி இது ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்றானுங்க. இந்த சந்தேகம் முன்னாடியே வந்திருக்கணும். ஓகே, இதாச்சும் பப்ளிக்ல நடக்குது. 2 ட்ரெய்லரும் பப்ளிக்ல வருது. அந்த டேட்டா எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்றீங்க. ஓகே, இந்த கலெக்ஷனை மட்டும் எப்படி கண்மூடித்தனமா நம்புறீங்க? எனக்கு அதுலயே சந்தேகம் இருக்கு. நிறைய படங்களுக்கு படம் நல்லாவே இல்லைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா திடீர்னு அது 100-200 கோடின்பாங்க. அது நம்மளால நம்பவே முடியல. என்னால நம்ப முடியல. அட்லீஸ்ட் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்ல someone who's a big shot, பெரிய காசு பணக்காரங்களா இருந்தாங்கன்னா யாரை நினைச்சாலும் ஒரு ஹீரோ ஆக்கி அவங்க ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி படத்தை ஹிட் ஆக்கி மீம் பேஜஸ் ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்கும் காசு கொடுத்து பாசிட்டிவ் சொல்ல வச்சு ஒரு பாசிட்டிவ் நரேட்டிவ் கொண்டு வர வச்சு கலெக்ஷனும் வந்து ஃபேக்கா ரிலீஸ் பண்ணி ஒரு ஸ்டாரையே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரிதிங் கேன் பி அச்சீவ்ட் யூசிங் மணின்ற மாதிரி தான் இருக்கு. ஈவன் பப்ளிக்ஸ் ஒப்பீனியன். சரியான கேள்வி கேட்டிருக்காருங்க. இந்த ட்ரெய்லர்ல எல்லாம் ஃபேக்கான வியூஸ் வந்துருச்சுன்னு அணில் குஞ்சுகள் அழுதுகிட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த படம் வந்து இவ்வளோ கோடி ரூபா கலெக்ஷன், அவ்வளோ கோடி ரூபா கலெக்ஷன் ப்ரொடக்ஷன் டீம் வந்து சொல்லுவாங்க. விஜயோடைய படத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க 500 கோடி 600 கோடின்லாம் உருட்டுவாங்க. அதெல்லாம் மட்டும் எப்படி இவனுங்க நம்புறானுங்க? அந்த கலெக்ஷனை வச்சு தானே இவனுங்க நாங்கள் தாண்டா ஆளு, எங்களுக்கு தாண்டா பெரிய அது என்ன பணம், எங்களுக்கு தாண்டா நிறைய இதாக இருக்குது கலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்றது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது மட்டும் இவனுங்க எப்படி நம்புறானுங்க? அதை வச்சு தான் வடை சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க வாழ்க்கை ஃபுல்லாக. இந்த யூடியூபர் மறைமுகமாக என்ன சொல்கிறாருன்னா, விஜய்ன்ற நபர் பார்த்தீங்கன்னா வெறும் பணத்தை வச்சுக்கிட்டு இந்த பிஆர் டீம் இருக்குது பாருங்க, இவங்களுக்கு ரூட்டு கீட்டுன்னலாம், இந்த டீமை எல்லாம் வச்சு நல்லா ஒரு படம் மொக்கையாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்க மாதிரியே இவங்களே வந்து பல செட்டப்புகளை பண்ணி அதை வச்சு மக்களை நம்ப வைக்கிறாங்க. வெறும் படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணுறதுக்கு மட்டும் இவங்க காசு இறக்கிறது கிடையாது. கோடிக்கணக்கில் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாக விளம்பரப்படுத்தி அந்த நபரை வந்து பெரிய ஸ்டாராகவே காமிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இவங்க எல்லாம் பயங்கரமாக செலவு பண்ணி மக்களை முட்டாளாக்கி நம்ப வைக்கிறாங்க அப்படின்றதையும் இவர் வந்து சொல்லியிருக்காப்புலங்க. அணில் குஞ்சுகளுக்கு இதை பார்த்த உடனே பொறுக்க முடியல. ஏன்னா இவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் இவங்களுக்கு பிடிக்காதே. இவர் எதிராக கூட பேசல, நியாயமான கொஸ்டின்ஸை வந்து கேட்டிருக்காப்புல. சம்பவம் பண்றதுல ரெக்கார்ட் பண்றவனை பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டயலாக் வேற வச்சிருக்காங்க அந்த படத்துல. அந்த சம்பவம் ரெக்கார்டு அப்படியே பெரிய இது அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எல்லாமே ஃபேக்கு, பொய்யா உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்கேமு, பெய்டு ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே இவர் வந்து அம்பலப்படுத்தி அதை வச்சு பேசியிருக்காப்புல. இந்த விஜயோடைய இந்த பிஆர் கம்பெனி இருக்கு பாருங்க, அந்த மாஃபியாவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காப்புல. அதனால தான் இவனுங்களுக்கு பொறுக்க முடியல. இதில் கொடுமை என்னன்னா, இந்த யூடியூபர் இப்படி ஒரு காணொலி போட்டதும் அவரை 200 ரூபா ஊப்பி திமுக கொத்தடி மண்ணெலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவர் திமுக காரரான், பைத்தியக்காரங்க மாதிரி. அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அரசியல் புரிதல் இல்லாமல் திமுகவுக்கு எதிராகவே சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாப்புல. நமக்கும் அவர் வெளியிட்டிருக்கிற காணொலி மேலே சில விமர்சனங்கள் இருக்குது. அதற்காக நம்ம போய் அவரை போய் கடிச்சு வச்சுக்கிட்டு அபியூஸ் பண்ணிக்கிட்டு இல்லை, அரசியல் புரிதல் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காருன்னு அப்படியே நம்ம பாட்டு கம்முன்னு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இவனுங்களை பாருங்க அப்படியே வெடிக்கிறானுங்க. இவனுக்கு இதுதான் பிரச்சனையே. யாரை பார்த்தாலும் அபியூஸ் பண்ணணும். யாராவது கேள்வி கேட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான், ஒரு மாதிரி சரவடியாக வெடிக்கிறானுங்க.
அந்த நபரை வந்து அபியூஸ் பண்றானுங்க, அவரை மார்க் பண்றானுங்க, அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைங்க எல்லாரையும் அபியூஸ் பண்றானுங்க. என்னத்தை தானே இவனுங்கெல்லாம் விஜய் அவர்கள் இதையெல்லாம் கண்ட்ரோலே பண்ண மாட்டேங்கிறார். நம்மளும் சொல்லி சொல்லி தேஞ்சு போயிட்டாங்க. அதாவது இந்த சினிமா ஃபைட்ஸ் ஃபேன் ஃபைட்ஸாக இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து அது கண்ட்ரோல்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் பொலிட்டிக்ஸ்னு வந்ததுக்கப்புறம் எங்கே போனாலும் வந்து இவனுங்களை சொல்றது இவங்களை ப்ளீஸ் பண்ணுற மாதிரியான மட்டும்தான் நம்ம பேசணும். அப்படி பேசலைன்னா இந்த டிஎம்கே ஊபி 200 ஊபி அப்படின்றாங்க. என்ன சொல்ல வரோம், ஈவன் இஃப் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக சொன்னாலுமே அவங்களுக்கு அதுதான் தெரியுது, டெம்ப்ளேட் மாதிரி பேசுகிறாங்க. லிட்ரலாக வந்து பராசக்தி வந்து படம் நான் பார்த்தேன். ஆனால் இவங்க இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா நான் அந்த படத்தை பார்த்துருக்கவே மாட்டேன். ஏன்னா எங்க போனாலுமே வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ் விடுங்க, ரிவ்யூ சொல்றவங்க தான் இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ்க்கு நிலைமை தான். சோ பேசிக்கலி வந்து எந்த மீம் பேஜ் யாரு என்ன பாசிட்டிவா போட்டாலும் இதுதான், நெகட்டிவா போட்டா திடீர் தளபதி தாக்கப்பட்டார், நீ எல்லாம் தளபதி கூட சண்டைக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அந்த ஒரு ஈகோ பிரச்சனையும் இருக்கு. எஸ்கே எப்படி அவர் லெவலுக்கு வந்து நம்ம தளபதி கூட படத்தை ரிலீஸ் பண்ணலாம். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்ல, பராசக்தி படத்தை ஒரு சோசியல் மீடியாஸ்ல இந்த அணில்கள் கட்டமைக்கிறானுங்க பாருங்க, நல்லா இல்ல மொக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்டமைக்கிறானுங்க கமெண்ட்ஸ்ல அங்க இங்கன்ட்டு. அதை பார்த்துக்கிட்டு நான் படம் பார்க்குற முடிவை நான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, நான் படம் பார்க்கவே வேணான்னு தான் நான் நினைச்சிருப்பேன். அவனுக்கு அந்த அளவுக்கு மோசமாக பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் படம் அப்படி ஒன்றும் கிடையாது, படம் ரொம்பவே அருமையாக இருக்குது அப்படின்றத இவர் வந்து சொல்கிறாப்புல. இவனுங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்களை சுட்டி காட்டி யாருமே பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த தாவேக்கா தவிட்டு தற்குறிகள். இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜேகேன்ற நபர் இருக்காரு இந்த யூடியூபர், இவரே அந்த காணொலியிலே பேசியிருக்காப்புல, இந்த அணில் குஞ்சுகள் எப்படியுமே தன்னை ஒரு 200 ரூபா ஊப்பி திமுக காரன் தான் சொல்லுவானுங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களை ஏற்கனவே கணிச்சு அவங்களுடைய அறிவு எந்த லட்சணத்தில் இருக்குன்றத அவர் ஏற்கனவே பேசிட்டாப்புல. இப்போ கூட நான் என்ன பேசினேன், யாரை அகேன்ஸ்டா பேசினேன், என்னெல்லாம் சொல்ல வந்தேன்னு கூட தெரியாம நான் இவ்வளோ ஓப்பனாக தான் சொல்லியிருக்கேன். இது கூட தெரிஞ்சுக்காம 200 ஊப்பின்னு தான் போடுவானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு மூளை இருக்கு, அவ்வளோதான். யோசிங்கடான்னு கூட எனக்கு சொல்ல தோணலை, ஏன்னா இவங்களுக்கு யோசிக்கிற திறன் கூட இல்லை. அவ்வளோ டிசப்பாயிண்டடாக இருக்கு எனக்கு. எந்த அளவுக்கு விரக்தியின் விளிம்புல நின்றுட்டு இருப்பாருன்னு பாருங்க. யோசிக்கடான்னு சொல்றது கூட தோணல, ஏன்னா யோசிக்கிறதுக்கு கூட அவனுக்கு மூளை இல்லை, யோசிக்கிற திறன் கூட இல்லைன்ட்டார். என்ன மாதிரி அடி வாங்குறானுங்க, திரும்புற திசையெல்லாம் அடி வாங்குறானுங்க. ஆனாலும் இவனுங்களுடைய தன்மை மாறுதான்னு பார்த்தீங்கன்னா மாறவே மாட்டேங்குது. அதே ஆணவம், அதே திமிரு, அதே அபியூஸ் பண்ணக்கூடிய குணம், அதே அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. எந்த போஸ்ட், எந்த வீடியோ, எந்த ரிவ்யூவா இருந்தாலும் பராசக்திக்கு பாசிட்டிவா இருந்தா இந்த கமெண்ட் தான், அன்ஃபாலோட், துரோகம் பண்ணிட்டியே ப்ரோ. முன்ன நினைச்சு இப்ப இந்த வீடியோக்கு எவ்வளவு பேர் கமெண்ட் போட போறாங்க, அன்ஃபாலோட், ஐயோ ஐயோ விஜய் நாக்கு துரோகம் பண்றீங்க அன்ஃபாலோ அப்படின்றாங்க. விஜய் அண்ணா பெரிய இவரு, அவருக்கு துரோகம் பண்றாங்களா? என்னையும் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க என்னுடைய சர்க்கிள்ல. நானும் ஒரு முன்னாள் அணில் தானே, அவன் மாறிட்டான், அவன் 1 நம்பர் துரோகி, என்னமோ பெரிய தேச துரோகம் செஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காடுங்க. அரசியல்னு வரப்போ அங்கே பாயிண்ட் ஆஃப் வியூவே வேற மாதிரி ஆயிரும். அது இந்த தற்குறிகளுக்கு புரிய மாட்டேங்குது. அவனுங்க இன்னும் சினிமா உலகத்திலே இருக்கிறதுனால தான் அப்படி. லியோ 2ன்னு சொல்லி பாருங்களேன், லியோ 2 வரப்போகுதுன்னு சொல்லி பாருங்களேன், பயங்கர ஹாப்பியாவானுங்க. அவங்களுக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கிறது அதெல்லாம் வந்து இப்போ விஜய் அண்ணன் அதை நோக்கி போறாரே, அதனால நம்ம அதை வச்சு நம்ம ஏதாவது பேசுவோம் தான் இருக்கானுங்க. ஆனால் இதுலலாம் அவனுங்களுக்கு பெருசாக விருப்பம் கிடையாது. அவனுங்களுக்கு முழுக்க முழுக்க சினிமா தான், அந்த உலகத்திலே இருக்கணும் அவனுங்களுக்கு. ஸோ பேசிக்கலி அந்த படத்துக்கு நல்லா இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். இதுக்காகவே நிறைய பேர் வந்து டு ஃபீல் இன்க்ளூடட், டு ஃபிட் இன், வேணுக்குனே வந்து அவங்க நினைக்கிறது வேறையா இருக்கு. ஆனால் வந்து இந்த அனில்ஸை வந்து அனில்ஸ்னு சொல்ல விரும்பலைனா ஏன்றது நான் சொல்கிறேன். பட் இந்த தளபதி ஃபேன்ஸை வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்கு வேணுக்குனே அவங்களோட ஒப்பீனியன் மாற்றி சேஃப் கேம் ப்ளே பண்றாங்க. ஏன்னா அப்பதான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராதுன்னு பல ரிவ்யூவர்ஸும் தான் பண்றாங்க. ஜாம்பிஸ் ஃபார் ரியல். இது வந்து இவங்களுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, எல்லாருக்கும் நடந்த விஷயம், நடந்துகிட்டு இருக்க விஷயம் இந்த பராசக்தி படத்துக்கு. இவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னு டெலியூஷனல் வேர்ல்டுலயே வாழ்றது, ஏதாவது கற்பனை உலகத்துல வாழ்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4 பேரை அபியூஸ் பண்ணுறது. இப்போ இவனுங்க சமீபத்தில் இந்த யூடியூபரை அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டோமா? இப்போ டெலியூஷனல் வேர்ல்டில் இவனுங்க இருந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுறானுங்கன்றதை பார்ப்போம். அதில் ஒரு பதிவு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க, ஒரு விஜய் ரசிகருடைய பதிவு. இது விஜய் ரசிகர் இல்லை, இதெல்லாம் இந்த பிஆர் டீம் தான், விஜயோடைய அந்த ரூட் பிஆர் டீம், அந்த பிரான்ச்சில் வரக்கூடிய நபர்கள் தான். கேரளா விஜய் ஃபேன்ஸ் கிளப்னு சொல்லிட்டு ஒரு ஐடி. அந்த பதிவை பாருங்களேன். படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணால் தளபதி விஜய்னு டைட்டில் கார்டில் வருமா? இதுவே நீங்கள் தேர்தலுக்கு அப்புறமா படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொன்னாக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வருமா? எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்கானுங்க. இல்லை இவனுங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானுங்க? அதை ஒன்றிய அரசை டேக் பண்ணலாம், பிரதமர் மோடி அவர்களை டேக் பண்ணலாம், அங்கே டேக் பண்ணி கேட்கணும். இதெல்லாம் எது வேணுமோ நீங்களே முடிவு பண்ணிக்கணும். 19 ரூபா போடுறானுங்க. அதை பார்க்குறப்ப அணில் குஞ்சுகள் என்ன நினைப்பானுங்க, திமுக
உனக்கு தாண்டி இங்க பாரு, நாங்க தான் தளபதி விஜய்னு வரணுமா இல்லைன்னா மாண்புமிகு, அது சொல்ல வேண்டாம், அது சொல்ல வேண்டாம், அதை நம்ம விட்டுருவோம். அது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் உரித்தான பதவி. இந்த விஜய்ன்ற தற்கூறிய அந்த பதவியோட சேர்த்து வச்சு அந்த பேரை சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு, அருவெறுப்பா இருக்கு. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆகலாம் விஜய் அவர்கள், அதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஏற்கனவே ஆயிட்டார் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாப்பா. எவ்வளவு கான்பிடண்டா இருக்கானுங்க பாருங்க இந்த அணில் குஞ்சுகள். தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் தீ குளிக்க போறானுங்களோ தெரியல, கிறுக்கணுங்க. படத்தை இப்போவே ரிலீஸ் பண்ணீங்கன்னா தளபதி விஜய்னு இருக்கும், இல்லைன்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க இல்லையா. இவ்வளோ பேச தெரிஞ்சவனுங்களுக்கு இவங்க அண்ணனை ஏதாவது வாயை திறந்து பேச சொல்ல தெரியுதா? அதுக்கு இவனுங்களுக்கு தைரியம் கிடையாது, சூடு சொரணம் எதுவும் கிடையாது. விஜய் கொடுக்கக்கூடிய காசை வாங்கிக்கிட்டு அதுக்கு கூவிக்கிட்டு வாலாட்டிக்கிட்டு இருக்கிறவனுங்க தானே. இவனுங்களுக்கு எப்படி கோவம் வரும், இல்லைன்னா ஏதாவது கேட்க தோணும். இவனுங்க வேலை நரேட்டிவ் செட் பண்ணுறது, 4 பேரை அபியூஸ் பண்ணுறது, விஜய் பெரிய புனிதர்னு பிம்பத்தை கட்டமைக்கிறது. விஜயோடைய படங்கள்லாம் பாருங்க அவ்வளோ கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. விஜய் கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கார், விஜய் கெரியருடைய உச்சம் தெரியுமா அப்படின்றத கட்டமைக்கிறது. இதுதான் இவனுடைய வேலையை. இதை பற்றி பேசுனதுக்கு தான் ஜேகேன்ற அந்த யூடியூபரை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க தற்கூரிகள். சரி மக்களே, இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.